ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களுக்கும் ரீஃப்ளக்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது GERD, நெஞ்செரிச்சல் இருக்கா, அதே மாதிரி நைட் தூக்கத்தை இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா, இப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்பர் 1 பொசிஷன் டிப்ஸ், நம்பர் 2 லைஃப் ஸ்டைல் டிப்ஸ், நம்பர் 3 மெடிகேஷன் டிப்ஸ். ஸோ பொசிஷன் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட லெஃப்ட் சைடில் படுத்துக்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் காட்டோட ஹெட் எண்டை ஒரு 6 to 8 inches ஒரு பிளாக் வச்சு லிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெஜ் பில்லோ அப்படிங்கிறத வாங்கிக்கலாம். இட்ஸ் ஈஸிலி அவைலபிள் இன் த மார்க்கெட். நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் 2-3 பில்லோ வச்சு தூங்குறது. இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காது அண்ட் உங்களுக்கு நெக் பெயினும் வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்டமக்கில் இருக்க ஆசிட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே ரீஃப்ளக்ஸ் ஆகாமல் கிராவிட்டினால அது லோவர் போர்ஷன்லேயே ஸ்டே ஆகிடும். ஸோ நம்பர் 2 லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நீங்கள் சாப்பிட்ற டின்னருக்கும் நீங்கள் தூங்குற டைமுக்கும் கண்டிப்பாக ஒரு 2 hours or 3 hours கேப் இருக்கணும். அண்ட் டுவர்ட்ஸ் அ நைட் டைம் ஹெவி ஃபுட், ட்ரிகர் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். உங்களோட க்ளோதிங் லூஸாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக நீங்கள் க்ளோத்ஸ் போட்டுட்டு தூங்கக்கூடாது. அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்பர் 3 மெடிகேஷன் டிப்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கணும். ஒரு எண்டோஸ்கோப்பி எடுத்து எதுவும் அலார்மிங்காக ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் we have very good medications to prevent your night time acid reflux as well. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க. அவங்கள இந்த கமெண்ட் செக்ஷனில் டேக் பண்ணிடுங்க. ஸோ ஃபாலோ மை பேஜ் ஃபார் மோர் such informative videos.